Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning, students. Some more applications. Example 14. The digits of a two-digit number differ by 3 if the digits are interchanged and the resulting number is added to the original number. We get 143. What can be the original number? அதாவது இந்த சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The digits of a two-digit number differ by 3. அதாவது ஒரு 2-digit நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒன்ஸ் பிளேஸ் நம்பருக்கும் டென்ஸ் பிளேஸ் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 3ன்னு சொல்லியிருக்காங்க. If the digits are interchanged and the resulting number is added to the original number, we get 143. அதாவது அந்த 2-digit நம்பர் எடுத்திருக்கோம், அந்த 2 டிஜிட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்னா 3 இருக்கும். அந்த 2 டிஜிட்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா, இன்டர்சேஞ்ச் மீன்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் நம்பரை டென்ஸ் பிளேஸ் நம்பராகவும் டென்ஸ் பிளேஸ் நம்பரை ஒன்ஸ் பிளேஸ் நம்பராகவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சேஞ்ச் பண்ண இன்டர்சேஞ்ச் பண்ண நம்பரையும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க 2-digit நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 143 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ஒரிஜினல் நம்பர் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். Then come to the solution. Here let the units place number b அதாவது ஒன்ஸ் பிளேஸ் நம்பரை bன்னு எடுத்துக்கிறோம். and the tens place number b plus 3. ஒன்ஸ் பிளேஸ் நம்பரை bன்னும் டென்ஸ் பிளேஸ் நம்பரை b plus 3ன்னு எடுக்கிறோம். ஏன்னா இந்த 2 டிஜிட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பிளேஸ் டிஜிட்டை bன்னும் டென்ஸ் பிளேஸ் டிஜிட்டை b plus 3ன்னு எடுத்துக்கலாம். தென் the 2-digit number is, அந்த 2-digit நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 10 into b plus 3 plus b. எப்படி அந்த 2-digit நம்பருக்கு வந்து நமக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 56 ஈக்குவல் டு, இப்போ 56ங்கிற ஒரு 2-digit நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது 10 into 5 plus 6ன்னு எழுதலாம். 50 plus x, 50 plus 6, then இந்த 50யை 10 into 5 or expanded form of 56 is 10 into 5 plus 6. From this நம்ம இங்கே ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் bன்னும் டென்ஸ் பிளேஸ் நம்பரை b plus 3ன்னு எடுக்கிறோம். ஸோ இந்த 2 டிஜிட்ஸை வச்சுட்டு இந்த 56 என்ன ஃபார்மில் எழுதியிருக்கோமோ அதே ஃபார்மில் எழுதினோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 10 into b plus 3 plus b. 5ங்கிறது இங்கே டென்ஸ் பிளேஸ் நம்பர், 6ங்கிறது ஒன்ஸ் பிளேஸ் நம்பர். ஸோ இங்கே வேல்யூ எழுதும்போது என்ன கிடைக்குது, எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதும்போது 10 into டென்ஸ் பிளேஸ் நம்பர். ஸோ 10 into 5 plus 6. அதே மாதிரி இங்கே நம்ம எடுத்திருக்க 2-digit நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது என்ன கிடைக்குன்னா 10 into டென்ஸ் பிளேஸ் நம்பர் 10 into b plus 3 plus ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் is b. So 10 into b plus 3 plus b which is equal to, இதை simplify பண்ணி எழுதலாம். 10 into b plus 3 means 10 into b, 10 into b plus 10 into 3 30, then this plus b which is equal to, here the variable term add பண்ணலாம். 10b plus here b means 1b, so 10 plus 1 11, so 11b plus 30. நம்மளா எடுத்திருக்க 2-digit நம்பரோட ஃபார்ம் என்ன இருக்குது நமக்கு அப்படின்னா 11b plus 13 இருக்குது. நெக்ஸ்ட்
with interchange of digits. அதாவது நம்ம எடுத்துக்க 2 digit நம்பரை இந்த ஃபார்ம்ல எழுதுறோம். Then next இந்த digits-ஐ interchange பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். Resulting 2 digit number will be, அந்த digits-ஐ interchange பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் கிடைக்குது அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். 10 into b plus b plus 3. அதாவது இந்த லாஸ்ட் 2 digit நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது 10 into b plus 3ன்னு எழுதணும். இங்கே bன்னு எழுதணும். அந்த டிஜிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல், which is equal to 10b plus b. 10bயும் 1bயும் ஆட் பண்ணும்போது 11b, then plus 3. ஸோ இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணி கிடைக்கிற அந்த 2 digit நம்பர் ஃபார்ம் என்னன்னா 11b plus 3. தென் அந்த 2 நம்பர் ஃபார்மையும் நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ their sum is, ஃபர்ஸ்ட் அந்த 2 digit நம்பரோட ஃபார்ம் என்ன கிடைச்சது அப்படின்னா 11b plus 30. தென் அந்த இன்டர்சேஞ்சிங் 2 digit நம்பரோட ஃபார்ம் என்ன 11b plus 3. Now you add these two numbers. So first of all, to add the variable terms means here 11b, here one 11b, so 11b plus 11b 22b. Then to add the constant terms 30 plus 3 33. Then given the sum, அதாவது நமக்கு சம்ல கொடுத்துருக்க அந்த 2 நம்பர்ஸோட சம் என்ன அப்படின்னா 143. So now you equate these two. Therefore 22b plus 33 equal to 143. From this, now to find the value of b. For that, first to separate the variable term and the constant term. So for 22b equal to, now to transposing these 33 to the right hand side. From that 143 minus 33 equal to 143 minus 33 is 110. From this b equal to 110 by 22. Here to dividing 22 by both sides. From that b equal to 110 by 22 equal to 5. So b equal to 5. This b is the units place number. Then 10th place number is b plus 3. So here b value is 5. So 5 plus 3 is 8. So the answer, the number is 85. Then to check your answer, check பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் நம்பரையும் அந்த இன்டர்சேஞ்சிங் 2 digit நம்பரையும் சம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 143 கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க சம்மில். ஸோ அந்த ஒரிஜினல் நம்பர் நமக்கு 85ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது we get 58. இந்த 2 நம்பர்ஸையும் சம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 143. 85 plus 58, ஆன்சர் என்ன வரும் 143. ஸோ now our answer, the original number is 85 is the correct value. Next, example 15. Arjun is twice as old as Shreya. 5 years ago, his age was 3 times Shreya's age. Find their present ages. அதாவது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அர்ஜுனோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஏஜை மாதிரி 2 டைம் இருக்கும், ட்வைஸாக இருக்கும். தென் 5 years ago, 5 yearsக்கு முன்னாடி அர்ஜுனோட ஏஜ் எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஏஜை மாதிரி 3 டைம்ஸ் இருக்கும். நாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ். அர்ஜுன் அண்ட் ஸ்ரேயாஸ் ப்ரெசன்ட் ஏஜஸ் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ப்ரெசன்ட் ஏஜ் பி எக்ஸ் இயர்ஸ்,
ஸ்ரேயாவோட வயசு என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸிஎஸ்ன்னு எடுத்துருக்கோம். தென் அர்ஜுன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் would be, இப்போ அர்ஜுனோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஏஜை மாதிரி 2 times, ஸோ 2 into x, 2x இயர்ஸ் தான் அர்ஜுனோட ஏஜ். ஸ்ரேயாஸ் ஏஜ் வந்து எக்ஸிஎஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸிஎஸ் ஸ்ரேயாஸ் ப்ரெசன்ட் ஏஜ், 2x இயர்ஸ் அர்ஜுன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ். தென் 5 years ago, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்ரேயாஸ் ஏஜ் என்னவா இருக்கும், ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கும் போது 5 years ago ஸ்ரேயாஸ் ஏஜ் என்னவா இருக்கும், எக்ஸ் மைனஸ் 5 இயர்ஸாக இருக்கும். சேம் லைக் தட் 5 years ago அர்ஜுன்ஸ் ஏஜ் வாஸ், present age of Arjun's age is 2x ன்னு எடுத்துக்கோம். So 5 years ago Arjun's age is 2x minus 5 years. Present age வந்து 2x ன்னு எடுத்துக்கோம். 5 years ago minus 5. So 2x minus 5 years. Next one information. நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Arjun's age 5 years ago was 3 times Shreya's age. 5 years ago அர்ஜுனோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஏஜ் மாதிரி 3 times இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2x minus 5 years back Arjun's age is 2x minus 5 equal to 3 times Shreya's age. So 3 into x minus 5. That implies 2x minus 5 equal to, here you multiply this 3 by x and 5. So 3 into x, 3x, then 3 into 5, 15. So 3x minus 15. Then to separate the constant and variable terms, from that 15 minus 5 equal to 3x minus 2x. 15 minus 5, 10. 3x minus 2x, x. Which implies x equal to 10. X is Shreya's present age. So Shreya's present age is 10 years. And Arjun's present age 2x. So now to find that 2x equal to 2 into x is 10. So 2 into 10 is 20. So now our answer, Shreya's present age is 10 years and Arjun's present age is 20 years. Then home assignment, exercise 2.3, solve and check. 9th sum, 2y plus 5 by 3 equal to 26 by 3 minus y. 10th sum, 3m equal to 5m minus 8 by 5. The two sums first to solve the equation. From that you get the variable values. In the 9th sum la y ingiradhu variable, 10th sum la m ingiradhu variable. So y value kandupidichittu and check your answer. Then 10th sum la m value kandupidikanum. Then to check your answer. Okay, thank you.